எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இப்போ ஞானம் பிறக்க ஆரம்பிச்சோன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதிமுக ஐடியும் சரியாக செயல்படலைன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இதையே இப்போ தான் கண்டுபிடிக்கிறீங்களான்ற அளவுக்குலாம் பலரும் விமர்சனம் பண்ணுறாங்க. அனுபவம் என்பது வழுக்கை விழுந்த பிறகு கிடைக்கும் சீப்பு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த மாதிரி கண்கட்ட பின்னாடி சூரிய உதயம்னுவாங்க. இது எல்லாரும் தலைப்பாடாக இதை தானே அடிச்சுக்கிட்டோம். ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரு. அவர் தேர்தல் அறிக்கையிலே டாப்பு அவர் அறிவித்தது தான் பல திட்டங்கள். அதை கூட பிரபலப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை. அப்போது பலரும் அவங்கள்ட்ட அணுகி இந்த விஷயத்தெல்லாம் இது பண்ணுங்க. அதுவும் ஏஐயில் அவதூறு பண்ணுறதுக்கு ஏஐ ரெடி பண்ணி போடுறாங்க பலரும். நீங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு இந்த ஏஐயை பயன்படுத்துங்க. ஏஐ டெக்னாலஜி வந்துடுச்சு. இந்த தேர்தலில் நீங்கள் ஏஐலாம் பயன்படுத்துங்க. அதெல்லாம் எவ்வளோ ஆலோசனைகள் எவ்வளோ சொல்லியும் அவர்கள் கேட்குற மாதிரி இல்லை. அப்போ பல விஷயங்களில் ஒன்றுமே இல்லை. நம்ம ஜெயிச்சிருவோம், அப்படியே போட்டோம். இதுலன்னா அதுன்னு அவசியம் இல்லை. இதில் இன்னொன்று, திமுக தான் இவர்களுக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கிற கட்சி. அப்போ திமுக ஆட்சியில் இருந்துக்கிட்டு இன்னைக்கு கூட ஒரு பதிவு பார்த்தேன், யாரோ பதிவு பண்ணியிருந்தாங்க. ஏகப்பட்ட யூடியூப்பு, ஏகப்பட்ட சேனல்கள் மெயின் ஸ்ட்ரீம் எல்லாம் வச்சுட்டு இப்போ எல்லாத்தையுமே யூடியூப் எல்லாத்தையுமே கழட்டி விட்டாங்க. அப்போ அந்த நோக்கிலே போயிட்டு வருமானம் வரணும்னு நினச்சவங்க இப்போ உட்காந்து என்ன பண்ண முடியும்? அதாவது வண்டி இந்த இதை வந்து அப்படி பழகிட்டீங்க, சும்மா இருந்தால் பழகிட்டீங்க. எப்படியும் அமௌண்ட் வந்துடும், ஏதாவது ஆதரவு இந்த சப்ஜெக்ட் வரும், அதுக்கு ஆதரவு யாரையாவது திட்ட சொல்லுவாங்க, திட்டணும், எதாவது போடணும். இப்போ யோசிக்கணும், பண்ணணும், மறுபடியும் அந்த வாசகர்கள் போயிட்டுருப்பான் திமுக ஆதரவு. இப்போ அவனை வச்சுட்டு மறுபடியும் தூக்கி நிறுத்த முடியாது. இன்னொன்று, இதுக்காக ஆரம்பித்த யூடியூப் சேனல்களும் ரன் ஆகாது. அப்படி தான் பல யூடியூப் சேனல் காணாமல் போயிடுச்சு. நான் இதெல்லாம் சொன்னேன். ரொம்ப பேர் விஷுவல் எடிட்டரு, கேமராமேன்லாம் அவ்வளோ தட்டுப்பாடு இருந்தது. இது எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சோடனே சுத்தமாக காலி ஆகிடும். வேலை இல்லாதவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிடும். இன்றைக்கி அந்த மாதிரி ஆங்கர்களுக்கே மற்ற பல இதுக்குமே இதாகிடுச்சு. அப்போது இன்னும் பல சேனல்கள் தப்பாக நிலைப்பாடு எடுத்து அவங்களும் இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களாம் தேவையில்லை, ஜென்சி போதும். இப்போ ஜென்சிகளுக்கு படி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜென்சின்ற ஒரு கூட்டத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது அந்த டைமில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை திமுக எப்படி பயன்படுத்திச்சு, யூடியூப்களை எப்படி திமுக பயன்படுத்தி, இந்த சமூக வலைதளங்களை ஐடி விங் மூலியமாகவும் தனியாகவும் இன்ஃப்ளூயன்சர்களையும் எப்படி பயன்படுத்திச்சு அப்படின்றத நேரடியாக இவங்க பார்த்தாங்க. பார்த்துமே அதை பற்றி கவலைப்படல. பலர் சொல்லியுமே அதெல்லாம் அப்படி தான் நாங்கள் பார்த்துக்குறோம், இப்போ பார்த்துக்குவோம், அப்போ பார்த்துக்குவோம், தேர்தலே வந்துடுச்சு. இப்போ இன்றைக்கி உட்காந்துட்டு ஐடி விங் சரியாக செயல்படவில்லை அப்படின்னா நாளைக்கும் செயல்படாது. ஏன்னா அங்கே பல சிக்கல்கள் இருக்குது.